ஹாய், என்னோட பேர் முத்து சோலைப்பன். வெல்கம் டு தமிழ் க்ரோ யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து வீக்லி 2 to 3 வீடியோஸ் வந்து எஜுகேஷன் வீடியோஸ் நாங்கள் போடுறோம். இதில் எந்த விதமான பை ஆர் செல் டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. பர்சனல் ஃபினான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் நம்மளுக்கு இதை வந்து ஸ்கூலில் சொல்லித்தரதே கிடையாது. வாட் எவர் பி யுவர் ப்ரொஃபஷன், நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு பர்சனல் ஃபினான்ஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரல் ரியாக்ஷன்ஸ். இவர் இருக்கார் இல்லையா, ரொம்ப ஃபேமஸான பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ரவிகாந்த். இவரோட ட்விட்டர் த்ரெட், அதாவது ஹவு டு கெட் ரிச் வித்தவுட் பீயிங் லக்கி, அது பற்றின அதில் இருக்கக்கூடிய ஜிஸ்ட்டு தான் எடுத்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்வெஸ்டிங் பற்றி பேசியிருக்காரு, பிஸ்னஸ் பற்றி பேசியிருக்காரு, பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பேசியிருக்காரு. இதை பற்றிலாம் இந்த டாபிக்ஸ்லாம் பற்றி கவர் பண்ணியிருக்காரு. அதில் ஜஸ்ட் எடுத்து நம்மளுக்கு எப்படி அதை நம்ம லைஃபுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். நாவல் ரவிகாந்த்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் அமெரிக்கன். ஹீ இஸ் ஆண்டர்ப்ரனர் அண்ட் இன்வெஸ்டர். அது மட்டும் இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன், அதே மாதிரி ஃபார்மர் சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஏஞ்சல் லிஸ்ட். ஏஞ்சல் லிஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்க்கு உண்டான கம்பெனி அது. இன்னைக்கு வீடியோவில் வந்து நவல் ரவிகாந்தோட 30 ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காரு இல்லையா, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து இருக்கக்கூடிய ஜிஸ்ட் மட்டும் எது நம்ம வந்து கற்றுக்கலாம், எது நம்ம கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நவல் ரவிகாந்த் வந்து மீனிங் சொல்லியிருக்காரு. எதை பற்றினா வந்து வெல்த், மணி அண்ட் ஸ்டேட்டஸ் பற்றி என்னங்கிறது மீனிங் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வெல்த்னா என்னன்னு சொல்கிறாருன்னா, வெல்த்துங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு அசெட்டு, அது மூலிமா உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதுதான் வந்து ஒரு வெல்த் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து மணிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஒரு மீடியம் டு ட்ரான்ஸ்ஃபர் வெல்த் அண்ட் டைம். ஸ்டேட்டஸுங்கிறது நீங்கள் ஒரு சொசைட்டியில் என்ன ஹையரார்க்கியில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து வெல்த் கிரியேஷனில் தான் ஃபோக்கஸாக இருக்கணுமே தவிர ஸ்டேட்டஸோ இல்லாட்டி வந்து பணத்தில் வந்து ஃபோக்கஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டேட்டஸ் ட்ரிவன் பீப்புளோட நம்ம வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்து நிஜமாகவே நம்ம வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணால் தட் இஸ் பை அது எப்படி பண்ண முடியும்னா, நம்ம வந்து ஈக்விட்டி வந்து பில்ட் பண்ணாதான், அதாவது அசெட்டை வந்து பில்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளோட வி ஷுட் நாட் ட்ரேட் டைம் ஃபார் மணி. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி தான் வந்து பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியும். அண்ட் இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, பை சால்விங் பீப்புளோட ப்ராப்ளத்தை. ஸோ ஒரு மக்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணோன்னா அதுவே நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நவல் போடுற ட்வீட் வந்து ஆன் கெரியர், பிஸ்னஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், இது மூணுத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம அது ஆரம்பிக்கணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு லாங் டேர்மாக ஒரு இண்டஸ்ட்ரி, எந்த ஒரு இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லாங் டேர்மில் வந்து சஸ்டெயின் ஆகும்னு நினைக்கிறோமோ அதில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை அதில் தான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நெட் ரிலேட்டடாக வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் ஆகுது. பட் ஆனால் நிறைய பேர் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை. அதே மாதிரி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி பிக் திங். அதையும் வந்து யாரும் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போது உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, கரியரும் சரி, ரிலேஷன்ஷிப்லையும் சரி, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பெரிய அளவில் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் கேட்கலாம், நாலேஜில் வந்து என்னப்பா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னப்பா ப்ளே பண்ண போகுதுன்னு கேட்கலாம். ஸோ அது சிம்பிளாக சொல்லணும்னா, சரி நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க, அந்த டாபிக் பற்றி மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த டாப்பிக்கை வந்து டீப்பாக வந்து இன்னும் உள்ளே போய் இன்னும் ஆழமாக போய் அதை பற்றி கற்றுக்கும் போது அதில் உங்களோட நாலேஜ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே வந்து உங்களோட நாலேஜ் பேஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து பயங்கர இன்க்ரிமெண்டல் வேல்யூ வந்து உங்களுக்கு அது கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை சூஸ் பண்ணணும்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கு அண்ட் இன்டெலிஜென்ட்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கிற ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதாவது ரொம்ப நெகட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட, நெகட்டிவாக இருக்கிற பர்சன் அண்ட் எனர்ஜியே இல்லாமல் ஒரு ஆம்பிஷனே இல்லாத ஒரு பர்சனோட வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது லேட்டஸ்ட் டாக் அபவுட் அவர் ஒரு சில ஸ்பெசிஃபிக் நாலேஜ் பற்றின ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காரு. என்னென்னா, உங்களால் ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ வந்து பில்ட் பண்ணி அதை செல் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளை யாரும் வந்து நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொல்கிறார். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால்,
நம்மளோட ஸ்கில்ஸையும் நாலேஜையும் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணணும்னா அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தில் வந்து நேச்சுரலாகவே ஈடுபாடு அதிகமாக இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை நம்ம டெவலப் பண்ணணும். அண்ட் அதுக்குண்டான ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அந்த நாலேஜை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு அதை வந்து அதுலேருந்து எக்ஸ்பர்ட் ஆனால் தான் நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த அந்த ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் நிறையா வந்து பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்வெஸ்டர் ஆகணும்னா உடனே வந்து ஆயிட முடியாது. இட் வில் டேக் கப்புள் ஆஃப் இயர்ஸ். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் டிசிஷன்ஸ்லாம் வந்து கரெக்டாக எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் நீங்கள் கொடுத்தோம். ஸோ அது நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்பர்டீஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராக வந்து மாற முடியும். இது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் தானே தவிர புக்ஸில் இருந்து இதை கற்றுக்கவே முடியாது. நம்ம பர்சனலாக உள்ளே இறங்கி நம்ம கையை வந்து நம்ம இது பண்ணி தான் நம்ம ஹேண்ட்ஸ் ஆனாக வந்து இதை பண்ணால் மட்டும்தான் இதை நம்மளுக்கு அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்த ஃபியூ ட்வீட்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் அண்ட் சைட் ஹசல் பற்றி பேசுகிறாரு. ஸோ இதில் பிஸ்னஸில், அதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு வெல்த் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து நிறைய லெவரேஜிங் பவர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த லெவரேஜிங் பவர்னால் என்னென்னா, அதாவது 3 விஷயங்க. ஒன்று வந்து உங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு உங்களுக்கு தேவை 3 விஷயம். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல், இன்னொன்று வந்து லேபர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட். இதில் நான் சொன்ன வந்து கேபிட்டல் அண்ட் லேபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுங்கிறது வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து, அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு கோடிங் பண்ண தெரியும், அது மூலிமா உங்களால் ஒரு பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியும்னா அப்போ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து இப்போ கான்டென்ட் கிரியேஷனும் நான் சொன்ன இந்த கோடிங் ஸ்கில்ஸு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி டேட்டில் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு ஸ்கில். இதில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திஸ் இஸ் அ நியூ பிஸ்னஸ் லெவரேஜ் இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில். ஸோ இது ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்கில் செட்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய அளவில் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஃபைனலி நவலோட ட்வீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து இன்டர்நெட்டில் வந்து நிறைய நாலேஜ் ரிலேட்டட் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸை மட்டும் பார்த்து அதுக்கு மட்டும் டைமை டெடிகேட் பண்ணி பண்ணணும். அப்போ தான் நம்ம டைம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இப்போ வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இல்லை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் நம்ம கண்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம். இது எல்லாராலையும் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் போது என்ன, நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம், இல்லை ஒரு இபுக் ரைட் பண்ணலாம், இல்லை ஒரு பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஒரு பிளாக்ஸ் எழுதலாம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் நிறைய மீடியம்ஸ் இருக்குது. அதில் போய் உங்களோட கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து உங்களோட இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அப்படி பண்ணால் பாசிபிலிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். ஆல் தட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்கள் அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் வந்து ரியல் வேர்ல்டில் பண்ணுறது வந்து வேறு எங்கேயும் வந்து நீங்கள் கற்றுக்கவே முடியாது. ஒரு புக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு தியரி கிளாஸாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து நீங்கள் கற்றுக்கவே முடியாது. எங்கே நம்ம கற்றுக்க முடியும்னா, ஆல் வி கேன் டூ இஸ் பை டேக்கிங் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு ரிஸ்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். இதை நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கெயின் பண்ணி அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்படியே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ டு கன்க்ளூட், நவல் ரவிகாந்தோட ட்வீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் பர்சனல் ஃபினான்ஸ், இன்வெஸ்டிங் அண்ட் பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இதில் அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு ஜிஸ்ட் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இதில் உங்களுக்கு என்ன லேர்னிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸை வந்து போடுங்க. அண்ட் ஒரு சின்ன ஸ்மால் நோட் என்னென்னா வந்து இவங்க வந்து இப்போது க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை பற்றிலாம் வந்து போடுறாங்க. இந்த நியூஸை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களோட ஓன் இன்ஃபார்மேஷன்ஸ் வந்து எடுக்கணும். இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் இதில் எந்த விதமான சேல் டிப்ஸோ இல்லை பை டிப்ஸோ வந்து கொடுக்குற இல்லை. ஸோ இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஹோப் யூ லைக் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.